நீங்க சம்பாதிச்ச காசு ஃபுல்லா உங்களோடதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. அதுல ஒரு 2.5% ஏழைகளுக்கான பங்கு இருக்கு. அதை நீங்க கொடுக்கலனா அந்த செல்வத்தை உங்களுக்கு தந்த அல்லாஹ்வால திரும்ப எடுத்துக்கவும் முடியும். இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிக் தகவல்களை தொடர்ந்து பெற ஜுஃபர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப எளிமையா சொன்னா, உங்க பணத்துல ஒரு 2.5% ஏழைகளுக்கான உரிமை இருக்கு. அதை நீங்க ஜகாத்தா கொடுத்தா அது உங்களுக்கு நன்மையா மாறும். கொடுக்கலனா அது உங்களுக்கு ஒரு சோதனையா மாறலாம். ஜகாத் ஒரு உதவி மட்டும் இல்ல, அது உங்க பணத்துக்கும் உங்க உள்ளத்துக்கும் தூய்மையை தர ஒரு கடமை. ஒரு பக்கம் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஜகாத் என்ன பண்ணுது தெரியுமா? சமூகத்தை சமநிலைப்படுத்துது. பணக்காரருக்கும் ஏழைக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை கம்மி பண்ணுது. நினைவுல வச்சுக்கோங்க, ஜகாத் கொடுத்தால் அல்லாஹ் அதில் பரக்கத் வைப்பான். நம்ம கையில இருக்கிற செல்வம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிசக். அதுல இருக்கிற ஏழைகளோட உரிமையை நீங்க கொடுத்துருங்க. கொடுப்பதால் ஒருபோதும் குறையாது. அடுத்த வீடியோல ஜகாத்தோட சட்டத்திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜுஃபர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.